Hello dear parents, welcome back to HackerKID's Parenting Series. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான வீடியோவை எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட. என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மினிமலிசம் ஃபார் ஃபேமிலிஸ். இந்த ரேப்பிடாக டிஜிட்டலாக வளர்ந்துட்டு இருக்க இந்த உலகத்தில் எப்போ பார்த்தாலும் ஸ்க்ரீன், கேஜெட், டெக்னாலஜினே நம்ம வாழ்க்கை போகுது. இதில் ஜென்யூனான கனெக்ஷன்ஸ் எங்கே? ஸோ இந்த டெக்னாலஜிக்கும் இந்த ஜென்யூனான கனெக்ஷன்ஸ்க்கும் ஒரு பிரிட்ஜை எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும், அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேப்பிடான டிஜிட்டலைஸ்ட் வேர்ல்டில் நம்ம 4 பேர் இருக்க ஃபேமிலியில் தான் இருக்கோம். அந்த 4 பேர் ஒரு நாளில் ஒன்றா உட்காந்து எப்போ ஒருத்தர்கிட்ட பேசிக்கிறோம் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம ஃபேமிலி டைமுன்னு ஒதுக்கி அந்த 4 பேருக்கு ஒரு ஃபேமிலி மீட்டிங்னு வைக்கிறோம். அந்த மீட்டிங் ஜஸ்ட் மீட்டிங் மாதிரி இல்லாமல் ஒரு டின்னர் சாப்பிடும் போது டிவியோ ஃபோனோ இல்லாமல் 4 பேர் உட்காந்து கேஷுவலாக சாப்பிட்டுட்டு பேசுறது, ஃபுல் டைம் அந்த மொமெண்ட்டில் அந்த 4 பேரோட மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். ஸோ நம்பர் 1, ஃபேமிலி மீட்டிங் வித்தவுட் எனி டிஜிட்டல் கேஜெட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஒரு வீட்டில் ஒரு ரூமோ இல்லை ஒரு டெடிக்கேட்டடான ஜோனை டெக் ஃப்ரீ ஜோனாக நீங்கள் மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 BHKல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரூம் உங்கள் பெட்ரூமாக இருக்கும், இன்னொரு ரூமை நீங்கள் ஒரு டெக் ஃப்ரீ ஜோனாக மாற்றலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆர்ட் சப்ளைஸ் இல்லை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை புக்ஸு இல்லை ஒரு பாய் தலகாணி போட்டு கூட ஒரு ரூமை நீங்கள் டெக் ஃப்ரீ ஜோனாக மாற்றலாம். பேசிக்கலாக நம்ம நிறைய கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறோம். இட் கேன் பிகம் ரியலி ஓவர்வெல்மிங் ஓவர் த பீரியட். ஸோ அந்த மாதிரி வென் யூ ஃபீல் ஓவர்வெல்மிங், டெக் ஃப்ரீயாக போகணுன்னு நினைக்கிறப்ப இந்த ரூம்குள்ளே போனீங்கன்னா யூ கேன் ரீட் புக்ஸ், இல்லைனா வரையலாம், ஆர்ட் சப்ளைஸ் வச்சு கிராஃப்ட்ஸ் பண்ணலாம், இல்லைனா போய் படுத்து தூங்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ணாலும் டெக் ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி ஒரு ரூம் டிசைன் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ரியலி ஹெல்ப்ஃபுல் இன் த லாங் ரன். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் அனலாக் ஆக்டிவிட்டீஸ். அனலாக் ஆக்டிவிட்டீஸ் நான் சொல்கிறது என்னென்னா, அவுட்டோர் கேம்ஸ் இல்லைனா இண்டோர்லேயே குட்டி குட்டி போர்ட் கேம்ஸ் ஒரு பசில் கேம்ஸ், இந்த மாதிரி டீம் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி உங்கள் ஃபேமிலி பாண்ட் பில்டிங் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டு வீட்டில் எவ்ரி நைட் ஆஃப்டர் டின்னர் தே யூஸ் டு ப்ளே லூடோ. கேட்கவே நல்லா இருக்குல்ல? இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் டு segregate a space for your family, segregate a time for your family sounds really happy and peaceful night. So definitely try out these analog activities and build the better bond with your families. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, be mindful of your digital consumption. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம எவ்வளோ கண்டென்ட் பார்க்குறோம், எவ்வளோ நேரம் பார்க்குறோம், ஆனால் என்ன பார்க்குறோம் நமக்கு தெரியல. நமக்கு எப்போ ரியல் வேர்ல்டில் இருக்கோம், எப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோங்கிற டிஃப்ரென்ஸே தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் யுவர் டிஜிட்டல் மினிமலிசம் ஜர்னி இஸ் டு ரியலைஸ் ஹவு மச் டைம் யூ ஆர் ஸ்பெண்டிங் இன் த டிஜிட்டல் வேர்ல்ட் அண்ட் ஹவு மச் டைம் யூ ஆர் ஸ்பெண்டிங் இன் த ரியல் வேர்ல்ட். எப்போ நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தனித்தனியாக பார்க்க ஆரம்பித்து மைண்ட்ஃபுல்லாக டிஜிட்டல் கண்டென்ட் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே உங்கள் டிஜிட்டல் மினிமலிசம் ஜர்னி ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ரேஸ் யுவர் டிஜிட்டல் ஹாபீஸ். ஸோ டிஜிட்டல் மினிமலிசம்னு நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கான அர்த்தம் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். டிஜிட்டல் மினிமலிசம்னு நான் சொல்லும் போது ஓவராலாக டிஜிட்டல் வேர்ல்டே தனியாக விட்டுருங்க, ரியல் வேர்ல்டே வாருங்க, டிஜிட்டல் வேர்ல்டே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது என் பாயிண்ட் கிடையாது. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் எந்த அளவுக்கு வாழ்கிறோம், ரியல் வேர்ல்டில் எந்த அளவுக்குன்னு வாழ்கிறோன்னு பார்த்துட்டு டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ரியல் வேர்ல்டில் அதிகமாக வாழலாமே அப்படிங்கிறது தான் நான் டிஜிட்டல் மினிமலிசம்னு மீன் பண்ணுறது. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் வேர்ல்டில் எவ்வளோ நேரம் வாழ்கிறோன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எவ்வளோ நேரத்தில் என்ன மாதிரியான கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறோம், என்ன மாதிரியான விஷயம் பண்ணுறோன்னு இருக்கு இல்லையா? சும்மா வெட்டியாக அந்த டைம் யூஸ் பண்ணாமல் டிஜிட்டல் வேர்ல்ட்லேயே நிறைய நமக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறோமா, இல்லை ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்குறோமா, இல்லை குழந்தைங்க ப்ரோக்ராமிங் கற்றுக்குறாங்களா, இந்த மாதிரி என்னெல்லாம் தேவையோ இதை இந்த டிஜிட்டல் டைமில் ஒதுக்கிட்டு மீதி டைமை நீங்கள் ரியல் வேர்ல்டில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வெரி சிம்பிள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் அண்ட் அட்ஜஸ்ட். இவ்வளோ நேரம் நான் டிஜிட்டல் மினிமலிசம் ஜேர்னி பற்றி ஈஸியாக ஒரு வீடியோவில் உட்காந்து பேசிட்டேன். பட் இதெல்லாம் நம்ம ரியல் வேர்ல்டில் ரியல் லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு புரியுது. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு இது செட் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். இல்லைனா எந்த இடத்துல பிளாக்கேஜ் வருது, எந்த இடத்துல உங்களால் முடியலையோ அந்த இடத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி reflect and adjust according to your family. Digital minimalism is a very long journey. So these are the tips to get started with your digital minimalism journey. So start பண்ணுங்க, உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள், அதுக்கேற்ற அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி உங்களோட டிஜிட்டல் மினிமலிசம் ஜேர்னியில் இந்த வீடியோ ஒரு பூஸ்டாவோ இல்லை ஒரு ஸ்டார்ட்டாவோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு HackerKID and click that bell icon.